You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள். இந்த நிகழ்வின் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அவ்வப்போது ஆண்டுடைய வார்த்தையை பல தேவதாசர்கள் சொல்லுகிறார்கள், அடிமையும் சொல்லுகிறேன். இந்த முறை உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லும்போது என் உள்ளத்தில் ஏவப்பட்டது என்ன, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கண்ணீருக்கு காரணம் என்ன அல்லது அழுகைக்கு காரணம் என்ன, அப்படி அந்த கண்ணீர் விட்டு அழுது புலம்பும் போது நம்முடைய நிலைப்பாடு, நாம் எதை சார்ந்து வாழ்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சில காரியங்களை தான் இந்த காலை வேளையில் நீங்கள் கேட்பதற்கு தொடர்ச்சியாய் ஒரு சில செய்திகள் உங்களுக்கு சொல்ல ஆசிக்கிறேன். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். வேதனைப்படுத்துகிற குடும்பத்துக்குட்பட்ட ஒரு பெண்மணி. அவள் யாரு? அன்னாள். அவள் என்ன செய்வாளாம்? சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இப்போ இதை பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அழுகைக்கு காரணம் என்ன. ஒவ்வொரு மனுஷனும் அழ வேண்டிய சூழ்நிலை, பல சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இப்போ அழுகைக்கு காரணம் இருந்தாலும் இந்த இடத்தில் அன்னாளை குறித்து ஏராளமான பேசாத செய்தியே கிடையாது. எல்லாரும் அவர்களை குறித்து பேசின வார்த்தை என்னது? அந்த முக்கியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வார்த்தையால் கலங்கடித்தல். இப்போ இன்னைக்கு இந்த காலையில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன வார்த்தை? உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் வந்தாலும், நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும், வார்த்தைகளை கண்டு அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், பதற வேண்டாம். அதுதான் என்னுடைய வார்த்தை. குடும்பத்தில் ஆறுதல் இருந்தது. யார் மூலம் நன்மை வர வேண்டும், அதில் குறைவில்லை. ஆனால் இந்த பெண்மணி யார் என்றால் ஒரு தெய்வ பக்தி உள்ள பெண். அன்னாள் யார்? தெய்வ பக்தியுள்ள ஒரு பெண். தேவ பக்தியுள்ளவர்கள் தான் ஆலயத்திற்கு போவார்கள். நன்மை வந்தாலும் சரி, தீமை வந்தாலும் சரி, பக்தியுள்ளவர்கள், தேவனோடு தொடர்புள்ளவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனை சார்ந்திருக்கிறவர்கள், தேவ சமூகத்தை விட, தேவனை விட நமக்கு வேறு வழியே கிடையாது என்ற அந்த உணர்வு இருக்கிறவர்கள் தேவ சமூகத்திற்கு செல்வார்கள். இப்போ குடும்பத்துக்குள்ளே உள்ள குறைபாடு, அந்த குறைபாட்டின் உச்சகட்டம் என்ன? வார்த்தையால் கலங்கடித்தல். ஒரே வீடு தான், ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க தான். ஆனால் பாருங்கள், வார்த்தை. நம்ம அடுத்து அவங்க முகத்தை பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டுமே. ஒரே கணவன், ஒரே குடும்பத்தின் நிலை, ஒரே சாப்பாடு, ஒரே வீடு. நல்லது கெட்டது வரும்போது ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க வேண்டுமே. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு வாயில் வந்தபடியெல்லாம் பேசிவிட்டால், வார்த்தையால் கலங்கடித்து விட்டால் மற்றவங்க மனசு புண்படாதா? இப்போ இன்றைக்கு நாம் மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறோம், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம். மற்றவர்கள் நம்மை பார்த்து பேசினால் நமது நிலை எப்படி இருக்கும்? எனவே பிரியமானவர்களே, எப்போவுமே ஒரு இடத்தில் நம்மையும் வைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு அன்னாளுங்கிற ஒரு பெண், யாரோ ஒருவருக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தை குத்தி காட்டி அவர்களை வேதனைப்படுத்தி, அவர்கள் மனசை நோகடித்து, அவங்க சாப்பிடாம
யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாம ஒரு தனி மரம் போல தத்தளிக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல இன்னைக்கு நாம ஒருவருக்கு என்ன சொல்லுகிறோமோ என்ன செய்கிறோமோ நமக்கும் வருமே. அதே நிலை நமக்கு வந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய உணர்வுகள், நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆனால் இதை சிந்திக்கிறது ரொம்ப குறைவு. இப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு அவர்களுக்கு இந்த கஷ்டம், நாளைக்கு நமக்கு வந்து விட்டால் நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? இதை யோசித்து வாழ்ந்தால் அடாவடியாக பேச மாட்டாங்க, கண்மூடித்தனமாக செயல்பட மாட்டாங்க, முரட்டுத்தனமாக நடந்துக்க மாட்டாங்க, மனிதனை மதித்து பேசுவாங்க, வாழுவாங்க. இப்போ இந்த பெண்மணி ஒரு பெண்ணால் இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே வார்த்தையால் கலங்கடித்த போது அவள் வசனம் சொல்லுது, துக்கப்படுத்தி விசனப்படுகிற அளவுக்கு வார்த்தைகள். அப்போ அந்த நேரத்தில் இவளுடைய பழக்கம் ஒன்று உண்டு, ஆலயத்துக்கு போகிற அனுபவம். ஆலயத்துக்கு போயிட்டு திரும்ப போகும்போதும் மனசு உடைந்து போகிற அளவுக்கு அனுபவம். அதனால் சாப்பிடாம அழுது கொண்டே இருந்தாள். அழுகை நேரத்தில் அன்னாள் பயன்படுத்தின ஆயுதம் என்ன? ஆலயம்தான். வார்த்தையால் உடைக்கப்பட்ட போது, அழுது புலம்பின போது, ஒரு பெண்மணி, தேவ சமூகத்தை உணர்ந்த பெண்மணி, அவள் செய்தது ஆலயத்துக்கு போய் 10ஆம் வசனம், அவள் போய் இன்னும் மனமடிவாகும் போது மனங்கசந்து அழுகிறாள். மனம் கசந்து அழுகிறாள், மிகவும் அழுதாள், மிகவும். சரி, போயிட்டு ஆலயத்தில் சும்மா அழுதுகிட்டு இருக்காங்களா? எதையோ பார்த்துக்கிட்டு யாரையோ பார்த்துக்கிட்டு? இந்த வார்த்தையை கவனித்து கொள்ளுங்கள், கர்த்தரை நோக்கி. இதுதான் முக்கியம். மனமடிவாகும் போது, அநேகர் வேதனைப்படுத்தும் போது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தன்னுடைய உணர்வுகள் அத்தனையும் ஆலயத்தில் போயிட்டு ஆண்டவர் விட்ட சொல்லியாச்சு. அங்கே இருந்தவங்களும் சரியாக புரிஞ்சுக்கல. அப்படி இருந்த போது கூட அங்கே இருக்கிற மனிதன் ஒரு பக்கம் வீட்டில் உள்ள வார்த்தை, இன்னொன்று ஆலயத்துக்குள்ளேயே ஒரு வார்த்தை. ஆனால் ஆலயத்தில் புரியாமல் ஒருவர் சொன்னாலும் அடுத்து ஒரு வார்த்தை வந்தது. என்ன தெரியுமா? 17ஆம் வசனம், அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, உன் விண்ணப்பத்தின்படி தேவன் பதில் கொடுப்பார். முடிவு ஆலயத்தை சார்ந்திருக்கும் போது, ஆலயத்தில் அழும்போது, அங்கே மனிதனுடைய நாவையும் மாற்றி நல்வார்த்தை சொல்ல வைக்கிறார். ஜபத்திற்கும் கண்ணீருக்கும் பதில் கிடைக்கிறது. நீங்களும் எப்படிப்பட்ட நிலையில் யார் எப்படி வார்த்தைகளை சொன்னாலும் தெய்வீகத்தை விட்டுறாதீங்க, தேவ சமூகத்தை விட்டுறாதீங்க, ஆலய தொடர்பை விட்டாதீங்க. நிச்சயமாகவே ஒரு முடிவு வரும். தீமையான முடிவு அல்ல, நன்மையாகவே இருக்கும். இது அனுபவம், வேதம். உங்களுக்கும் அது நடக்கும். மனம் பதறி யாரையும் பேசாதீங்க. அது திரும்ப உங்களுக்கே வரும்போது நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இப்படிப்பட்ட தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள, நாம் ஆறுதலடைய ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.